विना वेङ्कटेश ननाथो ननाथ सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ செடியாய வல்வினைகள் தீர்க்கும் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோவிலின் வாசல் அடியார் வானவர் மரம்பயரும் கிடந்தியங்கும் படியாய்க் கிடந்து உன் பவளவாய்க் காண்பேனே. இப்பொழுது திருமலையிலிருந்து ஸ்ரீவாரி ஸ்ரீனிவாச பெருமானுடைய திருக்கல்யாண மகோற்சவத்தை நாம் சேவிக்க இருக்கின்றோம். இன்றைக்கு இந்த சிறப்பானதொரு ஸ்ரீவாரி திருக்கல்யாண மகோற்சவத்தை சேவார்த்திகள் அங்கே கட்டணங்களை கட்டி இந்த அற்புதமான பெருமானுடைய கடாட்சத்தை பெற இருப்பவர்கள் 1610 ரூபாய் கட்டி இந்த திருக்கல்யாண வைபவத்தை ஒவ்வொருவரும் சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்கள் இல்லங்களிலிருந்து. இதை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் அழகாக திருக்கல்யாண வைபவத்தை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றது. அதை எல்லோரும் சேவிக்கின்றார்கள். சேவித்து எம்பெருமானுடைய திருவடியை அடைகின்ற ஒரு நிலையை, நல்ல மனப்பாங்கினை பெருமாள் எல்லாம் வல்ல எம்பெருமான் இவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று ஓங்கி உலகளந்து உத்தமன் வேர்பாடி நாங்களம் பாவைக்குச் சாற்றினீர் ஆடினால் தீங்கு இன்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு வெறு சன்னலொடு கயல்களை பூங்கு வளைப்போதில் பொறிவண்டு கண்பெடுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்ந்த முலை பற்றி வாங்க குடனரைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காது செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் அருளப்பெற்றவை போல் எல்லா நலங்களையும் வளங்களையும் எம்பெருமான் அருளப்பெறுவான் என்று சொல்லி இந்த ஸ்ரீவாரி ஸ்ரீனிவாச பெருமானுடைய திருக்கல்யாண மகோற்சவத்தினுடைய வர்ணனையாளர் காஞ்சி ஆர் நாராயணன். பெருமானுடைய பெருமைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 1008 திருநாமங்களை சொல்லலாம், 108 திவ்ய தேசங்களை சொல்லலாம், 12 ஆழ்வார்கள் பெருமானுடைய அருளனை அவனுடைய திருக்கடாட்சனை பெற்றவர்களை சொல்லலாம், அவதாரங்களை சொல்லலாம். இப்படி ஒவ்வொன்றையும் பெருமானுடைய பெருமைகளாக சொல்லிக்கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒரு நாள் வைபவம் நிறைவு பெறாது. தினந்தோறும் கல்யாண வைபவத்தை கண்டுகொண்டிருக்கின்ற ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமானுடைய திருக்கல்யாண மகோற்சவம் இப்பொழுது தொடங்க இருக்கின்றது. அங்கே தொடங்குகின்ற பொழுது விஸ்வக்சேனர் ஆராதனை, புண்ணியாகவசனம், அங்குரார்ப்பணம், ரக்ஷா பூஜை, ரக்ஷாபந்தனம் இவைகளையெல்லாம் நாம் சேவிக்க இருக்கின்றோம். இதனுடைய வர்ணனையாளர் காஞ்சி ஆர் நாராயணன். எம்பெருமான் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமான் இன்றைய வேதங்களிலே வைஷ்ணவம் எவ்வாறு சிறப்புற்றிருக்கிறது, வேதங்கள்
భక్తులందరూ సంకల్పం చెప్పుకోవాలండి. శ్రీయకాంతాయ శ్రీయకాంతాయ కళ్యాణ కళ్యాణ నిధయే నిధయే నిధయేర్తినాం నిధయేత్తినాం శ్రీవేంకట శ్రీవేంకట నివాసాయ నివాసాయ శ్రీనివాసాయ తే నమః శ్రీనివాసాయ తే నమః శ్రౌత శ్రౌత స్మార్త స్మార్త ఆదికం ఆదికం కర్మనిఖిలం కర్మనిఖిలం ఏన సూత్రితం ఏన సూత్రితం తస్మై తస్మై సమస్త సమస్త వేదార విదే వేదార్థ విదే వికనసే నమః వికనసే నమః శృతి శృతి స్మృతి స్మృతి నదీపూర్ణం నదీపూర్ణం శాస్త్ర కల్లోల సంకులం శాస్త్ర కల్లోల సంకులం విష్ణు భక్తి విష్ణు భక్తి ఉదకం శుద్ధం ఉదకం శుద్ధం వందే శ్రీ వందే శ్రీ వికనోర్నవం వికనోర్నవం యస్యద్విరద యస్య విరద వక్రాద్యాః వక్రాత్యాః పారిషద్య పారిసత్య పరస్సతం పరస్వతం విఘ్నం విఘ్నం విఘ్నంతే విఘ్నంతే సతతం సతతం విశ్వక్సేనం విశ్వక్సేనం తమాశ్రయేత్ నమాశ్రయే శ్రీ గోవింద శ్రీ గోవింద 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 శ్రీ విష్ణోః శ్రీ విష్ణు ఆజ్ఞాయ ఆజ్ఞాయ ప్రవర్ధమానస్య ప్రవర్తమానస్య అద్య బ్రహ్మణః అద్య బ్రహ్మణ ద్వితీయ పరార్ధే ద్వితీయ పరార్ధే శ్రీ శ్వేత శ్రీ శ్వేత వరాహ కల్పే వరాహ కల్పే వైవస్వత వైవస్వత మన్వంతరే మన్వంతరే ప్రథమ పాదే పాదే జంబూద్వీపే జంబూద్వీపే భారతవర్షే భారతవర్షే భరతఖండే భరతఖండే అస్మిన్ అస్మిన్ వర్తమానే వర్తమానే వ్యావహారికే వ్యావహారికే చాంద్రమానేన చాంద్రమానేన ప్రభవాదే ప్రభవాది షష్ఠి షష్ఠి సంవత్సరాణం సంవత్సరాణం మధ్యే మధ్యే శుభతిథౌ శుభతిథౌ శుభనక్షత్ర శుభనక్షత్ర శుభయోగ శుభయోగ శుభకరణ శుభకరణ ఏవం గుణ ఏవం గుణ విశేషణ విశేషణ విశిష్టాయాం విశిష్టాయాం అస్యాం అస్యాం శుభతిథౌ శుభతిథౌ అస్య దేవదేవస్య అస్య దేవదేవస్య భగవతో భగవతో నారాయణస్య నారాయణస్య శ్రియక్పతేః శ్రియప్రతేః పురుషోత్తమస్య పురుషోత్తమస్య శ్రీభూనీళ శ్రీభూలీల అలర్ అల్మేరుమంగ సమేతస్య శ్రీ శ్రీనివాస స్వామినః శ్రీ శ్రీనివాస స్వామినః సన్నిధౌ సన్నిధౌ మమ మమ ఇప్పుడు గృహస్థులందరూ వారి వారి గోత్రనామాలు వారు చెప్పుకోవాలండి. కుటుంబానాం కుటుంబానాం క్షేమస్థైర్య క్షేమస్థైర్య విజయ వీర్య విజయ వీర్య ఆయురారోగ్య ఆయురారోగ్య ఐశ్వర్య ఐశ్వర్య అభివృద్ధ్యర్థం అభివృద్ధ్యర్థం ధర్మార్థ ధర్మార్థ కామ్య మోక్ష కామ్య మోక్ష చతుర్విధ చతుర్విధ ఫల పురుషార్థ ఫలపురుషార్థ సిద్ధ్యర్థం సిద్ధ్యర్థం సహసి సతతి ప్రకాశే చ ప్రకాశేన అనేక జన్మసు అనేక ఇహ జన్మసు జన్మని చ ఇహ జన్మని చ బాల్య బాల్య యౌవన యౌవన కౌమార కౌమార వార్ధికేషు వార్ధికేషు ఏతక్షణ ఏతక్షణ పర్యంతం పర్యంతం సర్వ సర్వ పాప పాప పరిహార పరిహార సిద్ధ్యర్థం సిద్ధ్యర్థం శ్రీ లక్ష్మీ శ్రీ లక్ష్మీ నారాయణ నారాయణ ప్రీత్యర్థం ప్రీత్యర్థం సర్వేషాం సర్వేషాం లోకానాం లోకానాం క్షేమార్థం కానస శ్రీ ముక్త ఆగమోక్త ప్రకారేణ ప్రకారేణ కళ్యాణోత్సవం కళ్యాణోత్సవం ఆచార్యముఖేన ఆచార్యముఖేన అహం అహం కారిష్యే కార్యస్యే సర్వం సర్వం శ్రీనివాసార్పణమస్తు. శ్రీనివాసార్పణమస్తు. பெருமானுடைய திருக்கல்யாண வைபவம் இப்போது விஸ்வக்சேனர் ஆராதனை முதற்கொண்டு புண்ணியாக வசனம் இவைகளை நாம் சேவிக்க இருக்கின்றோம். இந்து மதத்தினுடைய ஆணிவேராக திகழக்கூடிய வேதங்கள் 4 என்று சொல்வார்கள். அந்த வேதங்கள் 4 என்கின்றதை பார்க்கின்ற பொழுது பகவான் விஷ்ணுவனுடைய பல்வேறு விதங்களை சொல்லி பெருமானுடைய புகழ்களை சொல்லப்படுகிறது. பொதுவாக விஷ்ணுவின் பெருமையை பலவாறாக பாராட்டப்படுகிறது. எவராலும் வெல்ல முடியாத எல்லாரையும் எல்லாவற்றையும் காக்கின்ற பகவான் விஷ்ணு 3 உலகங்களையும் அளந்தான், தர்மத்தை அதன் மூலமாக நிலைநாட்டினான் என்று முதலிலே ரிக் வேதத்தில், ரிக் என்று சொல்லக்கூடிய வேதத்திலே சொல்லப்படுகிறது.
இப்போ வேதங்கள் என்று பார்க்கின்ற பொழுது 4 என்பதை நாம் உணர்ந்தபோது அதிலே தர்மத்தை காப்பது எது என்று சொன்னால் ரிக்வேதம் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ரிக்வேதத்தினுடைய தர்மத்தை காக்கின்ற பெருமான் ஸ்ரீ சீனிவாச பெருமான் என்பதை இங்கே நாம் இன்று இந்த அருமையான ஸ்ரீவாரி கல்யாண மகோற்சவத்தை சேவாதிகள் சேவித்து மகிழ்கின்ற ஒரு நிலைமையை உருவாக்கி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் மூலம் இதை ஒளிபரப்பி பெருமானுடைய பெருமைகளையும் பெருமானுடைய காட்சிகளையும் நாம் நேரடியாக பெற்று நம்முடைய பாவத்திலிருந்து ஓய்வு பெறக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்குகின்ற ஒரு நிலையை பேற்றினை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட வேதங்களுடைய நிலைமையில் வெல்ல முடியாத ஒன்றை தர்மத்தை வெல்லுகின்ற ஒரு நிலைமை பகவான் ஸ்ரீ சீனிவாச பெருமானுக்கு உண்டு என்பதை நாம் இந்த நல்ல நேரத்திலே நாம் அனைவரும் தெரிந்து கொண்டு பகவானுடைய திருவடிகளை அடைவதற்கு உய்வுகள் என்ன என்பதை நாம் எல்லோரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கின்றோம். யமபயம் இல்லை காக்கும் கடவுள் என்று சொன்னால் அந்த பயத்தை நீக்குவதற்கு நாம் என்ன பொருளை உபயோகமாக கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சரணாகதி தத்துவம். பெருமானை நாம் சரணடைந்தால் நமக்கு உய்வு என்ற போது யமபயம் இல்லை. ஆகவே எம்பெருமானை அடைவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கின்றது? இந்த ரிக்வேதத்திலே சொல்லப்படுகின்ற தர்மத்தையும் அங்கே யஜூர் வேதத்திலே வியாசர் அருமையாக சில வேதங்களை உபதேசிக்கிறார். 4 வேதங்களில் யஜூர் வேதம் சிறந்தது என்று சொல்லப்படுகிறது. வேத புருஷனான प्रवर्तकम नारायण विदायस्यात्मा जापरिप्रिय ऋग्भारमुने कृष्या तस्मै श्री गुरवे नमः। गुरु ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये यस्य द्विलोकराज्याः पारिषद्या परस्ततं विघ्नं विघ्नन्तमाश्रयेत् प्राणानां अस्य देवदेवस्य भगवतो नारायणस्य पदे पुरुषोत्तमस्य श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सवाङ्गर्भाङ्गपतेन शुद्धिपुण्यावाचनं करिष्ये अधशक्तिनाराधनं करिष्ये दादासु सप्तमानसेजो परिपूर्णतेजो मा भूपगृह्णामयोस्तास्तुमः इदमापस्वधमासान्तागन्तधमा शोभाशोभधमात्मोता कोटधमा पुण्यापुण्यधमा मेघ्यामृतधमा अमृता अमृतरसाः ब्रह्मबोधबोधेन बोधाः सोऽध्यक्षरक्तिभिः सोममज्ञानमावाहनं कृत्वा करके पाञ्चभौतिकमावाहयामि गंगाजलं पुण्यं पावनं सर्वकारणं पितृपादुद्धं रुद्धं सर्वमङ्गलदायिन ब्राह्मणा भूतं यशभूतं सुवाहं गङ्गाजलाय नमः। कावेरी तुङ्गभद्रा जागृतवेणी च गौतमे भागीरथी पञ्चगङ्गाप्रकीर्तिताः गङ्गाजलमावाहयामि जले पूर्णमावाहयामि सहोदमावाहयामि रत्नाम्बरमावाहयामि चाचस्पतिमावाहयामि प्रदेशमावाहयामि वरुणाय नमः। इदमासनम् आर्घ्यपाद्यां समर्पयामि वरुणाय नमः। कानादपर्मणपत्रपुष्पाणि पूजयामि द्रौपदी पलङ्कनाथ रक्तदाम्बायामि घोडबलनिवेदयामि ताम्बूलनिवेदयामि वरुणाय नमः। सुप्रेतः वरद भवन्तु अदर्शक्तेनाराधनं करिष्ये विश्वक्तेनन्दकलुतं प्रौढसैन्याधनाथं मुद्राचक्रे करतलयुगे सङ्गदण्डोददानं शुभाङ्गं स पणिमुकुटं विदुर्गं जा देवं धनुजं तद्भद्रे सूत्रवते जया समेतं विश्वक्तेनाय नमः। ॐ पद्माकारमण्डले कान्तमावाहयामि आदमावाहयामि अमितमावाहयामि विज्ञानपायनमावाहयामि तद्दक्षिणे सूत्रवतीमावाहयामि वामे जयमावाहयामि सूत्रवते जया समेत विश्वक्तेनाय नमः। आवाहयामि ध्यायामि ध्यानं समर्पयामि आवाहयामि आसनं समर्पयामि आर्घ्यपाद्यादिमणियादिचतुरोपचारां समर्पयामि दानादपर्मणपत्रपुष्पाणि
पूजयामि ओम शक्तिनाय नमः कान्ताय नमः हराय नमः अमिताय नमः अनपायनाय नमः स्तोत्रमध्ये नमः जया नमः स्तोत्रमध्ये धिया समेत शक्तिनाय नमः नानादपर्णपत्रपुष्पाणि पूजयामि दोपदीपालङ्करणार्थम् अक्षताङ्गारयामि घोड़फलनिवेदयामि ताम्बूलमुदुकिता ताम्बूलनिवेदयामि आवाहनाय गणदेवताभ्यो नमः पुनरार्घ्यपाद्याचमन्याचद्रव्यचारं समर्पयामि सुप्रेतः सुप्रसन्नो वरदो करोमि तो देवरोक्तमस्तु राजाप्रियदां प्रजापतिः काम्यन्तु गोदाने काम्यन्तु पापाने काम्यन्तु सुभानीतयः सुभानवद्धन्तां ददां सुभाने काम्यन्तु गोदाने काम्यन्तु पापाने काम्यन्तु सुभानीतयः सुभानवद्धन्तां ददां सुभाने काम्यन्तु गोदाने काम्यन्तु पापाने काम्यन्तु सुभानीतयः सुभानवद्धन्तां ददां सुभाने अतो देवा अवन्तु नो यतो विष्णोर्वचक्रमे तदव्या सप्तदामभिः इदं विष्णोर्वचक्रमे त्रेधानि तदे पदं तमोडपस्य गुंदुरे त्रीणि पदाचक्रमे विष्णुर्गोपा अदाभ्यः ततो धर्माणि धारयन् विष्णोर्कर्माणि पश्यति यतो हृदानि पद्मसे इन्द्रत्रयज्योत्सकः तद्विष्णोद्यत्परमं पदघं सदा पश्यन्ति सूरयः दिवि वा चक्षुरादतं तद्विप्रा स्वाभिपन्यवोजाग्रवागुं दस्तविन्दते विष्णोद्यत्परमं पदं भद्रं कर्णेमिष्टुनियाम देवाः भद्रं पश्ये वा अक्षभिर्यत्राः देवं विदायो पुण्याहमेव कुरुते याहं प्रवन्तो प्रवन्तो याहं प्रवन्तो प्रवन्तो याहं प्रवन्तो प्रवन्तो आयुष्यमस्तु आरोग्यमस्तु अचलैश्वर्यमस्तु आप्याचरमस्तु शुभ अविघ्नमस्तु पुण्याहमेव कुरुते वैवाहिकोच्वाङ्गकर्मणि स्वस्ति भ्रमन्तो भ्रमन्तु स्वस्तिनक्भूषा विश्ववेदाः स्वस्तिनश्चार्मये च नेमि ददातु वैवाहिकोच्वाङ्गकर्माङ्गं मृत्युभ्रमन्तो भ्रमन्तु रुद्रास्माव्ये मित्रं दयमितदेन्नो अस्तु अनुराधान् अविडा वर्धयन्तः दशवीराः नमो नमो भवरजायमानो नाङ्गे दुषसा मेतगृहं भागं देवेभ्यो विदधात्यां चन्द्रमासरते दीर्घमायुः विद्धुन्नवद्या भ्रमन्तो भ्रमन्तो रुद्धिः समृद्धिः सर्वसमृद्धिः आपोहिष्टमयो भुवदान ऊर्ध्वेतदातन महेरणाय चक्षुषे यो वसुवदमोरसस्तभाजयतेनः सुततेरवमातरः तस्माकरङ्गमावो यस्य क्षया जन्मदाम् आपोजनयदाजनः पवमानसुवज्जनः पवित्रेण वेचर्षिणिः यग्भूता पुनातमां पुनन्तमादेव जनाः पुनन्तमनवोदय पुनन्त विश्वायवः जातवेदा पवित्रवद पवित्रेण पुनः हिम शुक्रेण देव्यजयजत अग्ने कृद्भागदा गम्रणो यद्वित्रमक्षसे अग्ने विततमन्तरः ब्रह्मदेन पुनीमहे भाव्यां देवसवितः पवित्रेण सवेन च इदं ब्रह्म पुनीमहे वैश्वदेवे पुनते देव्यागाद यस्य भक्वेस्तनो वावेदपुष्टाः तया वदन्त सतमाध्येषु अयज्ञस्यामपि तयोदयेन वैश्वानस्मभिर्मा पुनादो वादप्राणेनेषु सोमयो भूः या वा पृथिवी वैशापयोभिः तथा वरिज्ञेमा पुनीतां रोद्वेषवरश्रुभिः वज्रिष्टर्देवमन्मभिः अग्ने दक्ष ए पुनः हिम येन देवा पुनतः येनापो दिव्यङ्गसः तेन दिव्येन ब्रह्मण इदं ब्रह्मपुरीमहे एकभौमानिरुध्येते ऋषभे समृतघं रसं सर्वगं स पदमस्नाते सतितं माधरिस्वनः पौमानर्यो अध्येते ऋषभे समृतघं रसं तस्मै सरस्वते देहे क्षीरघं तद्मदोदकं पवमाने स्वस्तेने सुदगाये पयस्वतेः ऋषभे संवृतोरसः ब्राह्मणेष्वतघं इदो पवमानतिसन्तुनः इमं लोकमदो अमं कामान् समर्दयन्तुनः देवेर्देवैः समभृताः पवमाने स्वस्तेने सुदगाये कतश्चितः ऋषभे संवृतोरसः ब्राह्मणेष्वतघं इदो तेन ब्रह्मविदोमयं कोदं ब्रह्मपुरीमहे इन्द्रसुने देशहमा पुनादो मस्तेन समेज्या यमोदाधा प्रवृणात्मा यादवेधो मध्यन्त्या पुनादो तत्संज्ञो राप्रणीमहे गातं यज्ञाय गातं यज्ञपतये दैवे स्वस्तिरस्तुनः स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वं जगादवेजं तन्नो अस्तु ध्रुपदे जम्योष्पदे ॐ शान्ति शान्ति शान्तिः राज्यां देवते गमधिन्दां दक्षिणायां दशमासा देवते गमधिन्दां प्रत्यां गन्धर्वाप्तर तदेव गमधिन्दां प्रत्यां यज्ञपति संवत्सरत्वे गमधिन्दां बुद्धायां दश औषधयो वनस्पतिर्वे गमधिन्दां पदरायां दश नागे भद्रे गमधिन्दां
पुण्याहमेव कुरुते याहं ब्रवन्तो याहं ब्रवन्तो पुष्यक्तेनाय नमः वरुणाय नमः यदा तां स्थापयामि क्षेमार्थं करुणार्थं पुनरागमनाय च ஆராதனை புண்ணியாகவசனம் முடிந்து அங்குரார்ப்பணம் நடைபெற இருக்கின்றது. இதை அழகாக பார்க்கின்ற பொழுது ஸ்ரீவாரி திருக்கல்யாண மகோற்சவம் என்பதை இந்த கண்கள் பூர்வ ஜென்மத்திலே ஒரு நன்மைகளை செய்ய பெற்றதினால்தான் நாம் பகவானை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். அதிலே யஜூர் வேதத்திலே சொல்லப்படுவது, வியாசர் வேதங்களை 4ஆக பிரித்து 4வருக்கு உபதேசித்தார். அதில் சிறந்தது எது என்று சொல்லப்படும் போது யஜூர் வேதம் என்று வைசம்பாயனார் சொல்லுகின்றார். அந்த வைசம்பாயனார் சொல்லுகின்ற யஜூர் வேதம் தான் சிறந்தது என்பதை வேத புருஷனான விஷ்ணுவே சொல்லுகிறார். 4 வேதங்களில் 2ஆவதாக உள்ள யஜூர் வேதமே சிறந்தது என்று சொல்லப்படுகிறது. இதை எதை வைத்து சொல்லப்படுகிறது என்று பார்ப்போமானால், யஜூர் சம்ஹிதையில் 3ஆம் காண்டத்திலே பிரசன்னம் பார்க்கின்ற பொழுது அனுபாகத்தில் ராமாவதாரம் நிகழப்போவதை தகவல் குறிப்பாக சொல்லப்பட்டது. இந்த யஜூர் வேதத்திலே ராம அவதாரம் நிகழப்போவது என்பதை வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை விஷ்ணுவே சொல்லுகின்றார். அதனால் யஜூர் வேதம் சிறந்தது என்று சொல்லப்படுகிறது. தேவர்களால் கூட நேரடியாக அறிய முடியாத பரமாத்மாவை வசிஷ்டர் நேரே கண்டது போல பெருமாள் அவரிடம் கூறினார், முனிசிரேஷ்டரே, உங்கள் குலகுருவாக கொண்டு சிறந்தவராக சிலர் பிறக்கப் போகின்றனர். அது குறித்த வேத பகுதிகளை இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் மற்ற ரிஷிகளிடம் சொல்ல வேண்டாம். இது நமக்குள் ரகசியமாக இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லுகின்ற பொழுது இந்த வேதத்திலே சிறந்தது யஜூர் என்று கூட சொல்லிவிடலாம் என்பதை பார்க்கின்ற பொழுது, வேதத்தைச் சேர்ந்த நாராயண உபநிடதம் 4 வேதங்களில் சிரஸ்களும் பரம்பொருளான நாராயணனை பற்றி போற்றுவதாக கூறுகிறது. வேதங்களின் முடிவாக விளங்கக்கூடிய உபநிடதத்திலே பிரபஞ்சத்தை படைத்து காத்து அழித்து முத்தொழிலையும் செய்பவர் ஒருவரே. தனக்குள்ளே ஒன்றாகச் செய்யும் அதிகாரமான அற்புத புருஷன் ஸ்ரீமன் நாராயணன். அப்படிப்பட்ட நாராயணனுக்குத்தான் ஸ்ரீ ஸ்ரீவாரி திருக்கல்யாண மகோற்சவம் என்று சொல்லக்கூடிய தினந்தோறும் நடைபெறக்கூடிய இந்த திருக்கல்யாண வைபவத்திலே இப்பொழுது அங்குரார்ப்பணம் என்று சொல்லக்கூடிய முளையிட்ட பாலிகைகளை பெருமானுடைய திருமுன்னிலையிலே சமர்ப்பிக்க பெற்று, பெருமானுக்கு இங்கே திருக்கல்யாண வைபவத்திலே இது ஒரு முக்கியமான நிகழ்வாக அங்கே நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆக வைகானச ஆகமப்படி பெருமான் திருமுன்னிலையிலே இவைகளை சமர்ப்பிக்கப்பட்டு ரக்ஷா பூஜை என்று சொல்லக்கூடிய காப்பு கட்டுதல், ரக்ஷா பந்தனம் காப்புகளை கட்டுதல், பிராட்டிக்கும் காப்புகள் கட்டுதல், இவைகளையெல்லாம் இந்த திருக்கல்யாண மகோற்சவத்திலே நாம் சேவிக்கின்ற பாக்கியத்தை பெற்றவர்கள். சரி, பெருமானை சேவிக்கின்ற பொழுது நமக்கு என்ன என்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய பாவம் விலகுகிறது. மோட்சம் கிடைப்பதற்கு உய்ய வழிகள் நாம் பெருமானிடத்திலே வணங்குகின்ற பொழுது நமக்கு மோட்சத்தினுடைய வழிகளை, நெறிமுறைகளை நமக்கு எடுத்துச் சொல்லப்படுகிறது. ओम से जमावाहयामे नागरा जमावाहयामे अनंतमावाहयामे सहस्रतिर जमावाहयामे रक्षाबंधन देवताभ्यो नमः आवाहयामे ध्यायामे ध्यानं समर्पयामे आवाहयामे आसनं समर्पयामे आर्घ्यपाद्याचमनीयादि तत्रोपचारां समर्पयामे नानादपरुणपत्रपुष्पाणि पूजयामे ओम अनंताय नमः तेजाय नमः नागराजाय नमः सहस्रतिरिजाय नमः
धूपदीपालंकरणात् अक्षतां धारयामि गूढफलनिवेदयामि ताम्बूलं निवेदयामि आवाहनाय देवताभ्यो नमः पुनराज्ञपाध्याय मुनियाद चतुरोपचारां समर्पयामि सुप्रेतः सुप्रसन्नो वरदो भवन्तु हरिः ओं दक्षिणो मे कामस्मिन् भग स्वस्ति व्याधिर्नर्मणः स्वस्ति पूषा असुरो ददातु स्वस्ति ज्यावा प्रथमेषु चेतनः स्वस्ति एवायं बभ्रवामहे सोमं स्वस्ति भुवनस्य यस्पतिः बृहस्पतिं सर्वागणं स्वस्ति स्वस्ति आदित्याः भवन्तु नः विश्वे देवानोद्या स्वस्ति वैश्वानरवसुरज्ञं स्वस्ति देवा वन्त्रभः स्वस्ति स्वस्तिनो रुद्रक्पाद्ब्रह्मसः स्वस्ति मित्रावरुणः स्वस्य वज्रेवते स्वस्ति न इन्द्रश्चाग्न्यश्च स्वस्ति नो ददेकुते स्वस्ति बन्धामनो द्वेमसोर्यादिन्द्रमसाविवः वनदुदनाग्नताजानुदासङ्गमेमहे स्वस्ति अनन्तार्यक्षा मनुष्यने मे महद्बोधं वायुसं देवतानाम् असुरग्नमीन्द्रासगवध्यस्व नावामिवारुहेम हम होमजमां गिरिसङ्गीं च स्वस्ताद्रेमनदात्राक्षं वेदपाचरणं प्रपद्ये स्तुति सम्पादितमयन्नो अस्तु शुभं शुभम् இப்பொழுது அங்கே ரக்ஷா பூஜை முடிந்து ரக்ஷா வந்தனம் என்பது இப்பொழுது நடைபெற இருக்கின்றது. அடுத்ததாக அக்னி பிரதிஷ்டை என்று சொன்னால் தேவர்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு ஆகூதி செய்யப்பட்டு பெருமானுடைய திருமுன்னிலையிலே அவைகள் நடக்க பெற்று தேவர்களெல்லாம் அழைத்து அவருடைய திருமணத்திற்கு வரவேற்பு நிகழ்வதாக அமைகிறது. இப்பொழுது மூன்றாவதாக சாமவேதத்திலே எம்பெருமானுடைய பெருமையை சொல்லப்படுகிறது. வேதத்தை வியாசர் 4ஆக பிரித்ததிலே 4வது சீடர்கள் உபதேசித்து பரவச் செய்கிறார். சாம வேதத்தை கேட்டு பரப்பியவர் ஜைமினி முனிவர் என்பவர். இந்த ஜைமினி முனிவர் சூரிய மண்டலத்தில் உள்ள பிரகாசிக்கின்ற ஒளியாக செல்லுகிறது. வேதங்களில் 4 சாம வேதமாக இருக்கின்றது. பகவான் கிருஷ்ணர் கீதையிலே சொல்லியிருக்கிறார். இதிலிருந்து நாம் சாமவேதத்தின் சிறப்பை அறிந்து கொள்ளலாம். சாமவேதத்திலே கண்ணனுடைய பெருமைகளை சொல்லப்படுகிறது. கடவுள் விஷ்ணு, அவர் ஸ்ரீமன் நாராயணன் என்றும் திரு எட்டெழுத்து மந்திரத்தை சொல்லும்பொழுது நமக்கு உய்வு கிடைக்கிறது, மோட்சம் கிடைக்கிறது என்று சாமவேதத்திலே சொல்லப்படுகிறது. ஆக வேதத்திலும் பெருமான் பெருமைகளை அழகாக எடுத்து சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட பெருமானுடைய திருவுள்ளத்தையும் திருமேனி அவதாரத்தையும் இங்கே ஸ்ரீவாரி திருக்கல்யாண மகோற்சவத்திலே நாம் சேவிக்கின்ற பொழுது இன்றைய கைங்கரியம் செய்யக்கூடியவருடைய நிலையிலே பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு எல்லாவித வளங்களையும் நலங்களையும் பெருமான் அருளப் பெறுவாள் என்பதை திண்ணமாக உள்ளது, உண்மையாக உள்ளது. அவர்களுக்கு எல்லா நலங்களையும் அளிப்பார் என்பதிலே எவ்வித மறுப்பும் இல்லை. அப்படிப்பட்ட பெருமானுக்கு இங்கே திருக்காப்புகள் அங்கே அர்ச்சக சுவாமிகளால் கட்டப்படுகிறது. ஆக வேதத்திலே சாம வேதத்தின் பெருமைகளை சொல்லப்படுகிறது. இப்பொழுது இந்த கருத்தை மத்வாச்சாரியார் ஸ்ரீமன் நாராயணனை உள்ளபடி இந்திரனும் பிரம்மாவும் கூட அறிந்தவர்கள் இல்லை, அவரவர் நிலைக்கு ஏற்ப ஓரளவே அறிந்திருக்கிறார்கள் என்று இங்கே வேதத்திலே சொல்லப்படுகிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது சாம வேதத்திலும் பெருமானுடைய பெருமைகள் நிலைப்பாடாக இருக்கின்றது. அதற்கு அடுத்ததாக அதர்வன வேதம். வேதங்கள் ரிக், யசூர், சாம, அதர்வன என்று சொல்லக்கூடிய 4 வேதங்கள். அந்த 4 வேதங்களிலும் தனித்தனி முனிவர்களிடத்திலே அதை பரப்பி அதனுடைய சார அம்சங்களை பார்க்கின்ற பொழுது எம்பெருமானே முதல்வனாக இருக்கின்றான். அவன் காத்தல், எல்லா நிலைகளை நமக்கு அளித்தல், பிரபஞ்சத்தை படைத்து காத்து அழித்து இவைகளை செய்யக்கூடியவன். ஆக பெருமான் அவனை சரணாகதி அடையும் போது நம்மையெல்லாம் காப்பவனாக இருக்கின்றான். அதர்வன வேதத்திலே என்ன சொல்லப்படுகிறது? எல்லாம் வல்ல இறைவன் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் எழுத்துக்களை பிரித்து திரு எட்டெழுத்து மந்திரமாக தியானிப்பவன்
பரமாத்மாவின் வைகுந்த பதத்தை அடைவான். இந்த வைகுந்த பதம் என்று சொல்லக்கூடிய பெருமைகளை நாம் 25/12 இருந்து 3/1/2021 வரையில் திருமலையிலே அருமையாக சேவித்தோர்கள், சேவார்த்திகள் சேவித்தார்கள். அது உண்மையிலே வைகுந்தவாசம் பொருந்தியதாக திருமலையிலே நடைபெற்றது 10 நாட்கள். அப்படி பரமாத்மாவுடைய வைகுந்த வாசத்தை அடைவதற்கு அதர்வண வேதத்திலே சொல்லப்படுகிறது. தாமரை கண்ணன் விஷ்ணு அவதாரங்களை புரிகின்றான் ஸ்ரீமன் நாராயணன். இந்த விஷ்ணுவே எல்லா தேவதைகளுக்கும் உள்ளே மறைந்து வாழும் பரமாத்மா என்பது வேதத்தில் உறுதியாக சொல்லப்படுகிறது. வேத மதத்தின் முழு முதல் கடவுள் விஷ்ணு என்று சொல்லப்படுகிறது. அவனே ஸ்ரீமன் நாராயணன் என்று சொல்லப்படுகிறது. அப்படி 4 வேதங்களில் சொல்லப்படுகின்ற முதன்மை பொருளாக பெருமான் நமக்கெல்லாம் நன்மைகள் அளிப்பவனாக, நம்மையெல்லாம் வாழ்வில் நல்வாழ்வு கண்டு நன்மை பயப்பவனாக எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் விளங்குகின்றான். அப்படிப்பட்ட ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவேங்கடமுடியானுடைய ஸ்ரீ ஸ்ரீவாரி திருக்கல்யாண மகோற்சவத்தின் சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். षण्मात्रमुल्लेख्य रेखायां स्कन्धमावायामे कनने पुत्रमावायामे यादवेरुसे अग्निस्तद्भासमे गर्भाः यनियन्नमयोगोः पृथक् प्रतीको पृथक् प्रज्वाल्य भावरोहे तग्निं निधाय देवदोद प्रतव तस्तर्वरेण्यं भर्गोदे वसतिमहे धियो न प्रचोदयात् नमः ज्ञानममृतात् ओम चतुरस्राकारमण्डले ओम भूः ब्रह्माण्डमावायामि प्रजापतिमावायामि हिरण्यगर्भमावायामि पितामहमावायामि ब्रह्मणे नमः पितामातरं साधारिन्दो इन्द्रमावायामि सोममावायामि यज्ञाङ्गमावायामि इन्दुमावायामि चन्द्रमावायामि सोमाय नमः पितामातरं ब्रह्मं प्रोतिष्ठामि आददमानोऽस्तु सप्तर्षीणाभिचारे सोमं प्रोतिष्ठामि आददमानोऽस्तु सप्तर्षीणाभिचारे ओम प्रोक्ष्य अत्रादावमादाय अदोर्जोज्यस्तरश्मिभिः आपदाग्ने कोत्रदास्ता कृष्णात्मबोधि प्राच्याकृतमे अन्तरिक्षाय स्वाहा बर्हि योगाय स्वाहा इति विष्णोस्तु बोधे परिस्तरणकोक्षं निधाय इति विष्णोस्तु बोधे विष्णवे नमः विष्णोस्तु बोधे विष्णवे नमः विष्णोस्तु बोधे महाविष्णवे नमः विष्णोस्तु बोधे नारायणाय नमः विष्णोस्तु बोधे धृतादे ध्रुवादे सदा विष्णुमावाह्यामि महाविष्णुमावाह्यामि व्यापि नारायणमावाह्यामि ब्रह्मं प्रोचष्यामि तोजग्निमनघं देवतावद्धर्तनागस्तवडजमानोऽस्तु सप्तऋषीणाग्निकृतं यत् लोकस्तत्रेम सोमं प्रोचष्यामि तोजग्निमनघं देवतावद्धर्तनागस्तवडजमानोऽस्तु सप्तऋषीणाग्निकृतं यत् लोकस्तत्रेम ओम प्रणय ओम भृण्णादो सवो भृण्णादो तस्मै वो भृण्णादो तस्मै वो भृण्णामि तस्तुर्वेण्यं भर्गोदे वसतिमहे धियो यो न प्रचोदयात् ब्राह्मणेभ्यः
प्रजापतिमावाहयामि अग्निमावाहयामि सोममावाहयामि अग्निसोममावाहयामि वसुनावाहयामि मरुतानावाहयामि रुद्रानावाहयामि उपपस्वस्य ओम श्री महाविष्णुमावाहयामि बृहस्पतिमावाहयामि मित्रमावाहयामि वरुणमावाहयामि आदित्यानावाहयामि अश्विनिमावाहयामि पूषानमावाहयामि कक्षमावाहयामि कक्षदेवतसोममावाहयामि उपासनयज्ञमावाहयामि यज्ञदेवतस्वामदेवानावाहयामि सर्वदेवानावाहयामि आद्यभाग्ये प्रजापति ज्येष्ठानिर्वपामि अग्निः ज्येष्ठानिर्वपामि वसुभ्योज्येष्ठानिर्वपामि मरुभ्योज्येष्ठानिर्वपामि रुद्रज्येष्ठानिर्वपामि उपपस्वस्य ओम श्री महाविष्णुवे ज्येष्ठानिर्वपामि बृहस्पतिये ज्येष्ठानिर्वपामि आदित्येभ्यो ज्येष्ठानिर्वपामि अश्विनेभ्यो ज्येष्ठानिर्वपामि कोष्ठे ज्येष्ठानिर्वपामि कक्षाय ज्येष्ठानिर्वपामि कक्षदेवतसोमाय ज्येष्ठानिर्वपामि यज्ञदेवते स्वामदेवेभ्यो ज्येष्ठानिर्वपामि प्रपदस्यामि चर्मदस्यामि अमृतमदवानपदे अंतरिक्षं तोज्यस्तस्मै स्वाहा वाक्पतित्वापनाद्रेण तोज्यस्तस्मै स्वाहा देवसुद्रेण तोज्यस्तस्मै स्वाहा तरसं पूर्वसान् घृत्वा एकविंशतिप्रमाणाः मूलमग्राभ्यां कृतं स्पर्शयित्वा अक्षताम् आद्यां शरभिः इंद्राय नमः अग्नये नमः यमाय नमः नैऋत्ये नमः वरुणाय नमः वायवे नमः कुबेराय नमः ईशानाय नमः अग्नये नमः यादवेदसे नमः वैश्वनराय नमः विसर्गणे नमः अग्निपुरुषाय नमः अदिते नमः यस्वा अनुमते नमः यस्वा सरस्वते नमः यस्वा देवसोदप्रचुवा अयं जदात्माजात वेदं तेनेन श्रद्धयतमोदे वर्धयताद्वान् ब्रह्मानज समेधाय स्वाहा आगारमुहूर्तसुमुहूर्तोऽस्तु आगत्वा वायुव्यानज्ञायान्ता प्रजापतिये स्वाहा नैऋत्यादेशानान्ताम् इंद्राय स्वाहा ओम अग्निये स्वाहा सोमाय स्वाहा अग्निसोमाभ्यां स्वाहा प्रजापतिये स्वाहा इंद्राय स्वाहा वसुभ्यः स्वाहा मरुभ्यः स्वाहा रुद्रेभ्यः स्वाहा उपपस्वस्य ओम श्री महाविष्णुवे स्वाहा बृहस्पतिये स्वाहा मित्राय स्वाहा वरुणाय स्वाहा आदित्येभ्यः स्वाहा अश्विनेभ्यः स्वाहा कोष्ठे स्वाहा कक्षाय स्वाहा कक्षदेवतसोमाय स्वाहा औपासनिज्ञाय स्वाहा यज्ञदेवते स्वामदेवेभ्यः स्वाहा सर्वदेवेभ्यः स्वाहा धन्याभिघात्य चरम सावित्राग्रहित्वा पुनरभिघात्य ओम भोव्याहुतिः ओम भूस्वाहा ओम भुवस्वाहा ओम स्वस्वाहा ओम भूर्भुवस्वस्वाहा अदितेन मुग्नस्ताः अनुमतेन मुग्नस्ताः सरस्वतेन मुग्नस्ताः जलसोदप्रासावे भगवतो नारायणस्य पदेवृतोत्तमस्य श्रीनिवासस्वामिनः वैवाहिको चाङ्गतिर्भागवतेनाकारं मध्ये यूनानिक्तस्तरलोपप्रायश्चित्तार्थम् अधो देवादवैष्णवं मोके अदतेन यस्वा हनुमतेन यस्वा सरस्वतेन यस्वा देवसोदप्रचुव अधो देवा आवन्तु नो यथा विष्णोर्वेचक्रमे पृथिव्या सप्तधामा विस्वाहा इदं विष्णोर्वेचक्रमे त्रेधानितते पदं समूढवस्य पागुं श्रेयस्वाहा त्रीणि पदाचक्रमे विष्णुर्गोपा अदाव्यः ततो धर्माणि धारयन् स्वाहा विष्णोर्कर्माणि वसते रदानि वसे इन्द्रस्य युज्यस्य का स्वाहा तद्विष्णोर्यत्परमं पदगं सदा वस्तन्ति सूरयः दिवे वचक्षुरातगस्वाहा तद्विप्रासाविपन्यवादाग्रवागं वसन्ते विष्णोर्यत्परमं पदगस्वाहा ॐ भूस्वाहा ॐ भुवस्वाहा ॐ स्वस्वाहा ॐ भूर्भुवस्वस्वाहा अदितेन मुग्नस्ताः हनुमतेन मुग्नस्ताः सरस्वतेन मुग्नस्ताः देवसोदप्रासावे अग्निपृष्ठापना मुहूर्तस्य मुहूर्तो महान्तो न गृह्णन्तु सुमुहूर्तोऽस्तु அல்லது నీరమణియాయిత్తమై ఉన్నది పెళ్ళుగ జాజరాడ పిలిచి పోవయ్యా అల్లది నీరమణి ఆయిత్తమై ఉన్నది పెళ్ళుగ జాజరాడ పిలిచి పోవయ్యా అల్లది నీరమణి ఆయిత్తమై
కట్టమై ఉన్నది. వనిత చూపులు కలువల వసంతములు, ఘనమైన మోహము గంధము వసంతము. వనిత చూపులు కలువల వసంతములు, ఘనమైన మోహము గంధము వసంతము. మనసులో కోరికలు మంచి నీళ్ళ వసంతము. మనసులో కోరికలు మంచి నీళ్ళ వసంతము. పెనగి జాజరలాడ పిలిచినయ్యా, అల్లది నీ రమణి ఆయిత్తమై ఉన్నది. పెళ్ళుగా జాజరాడ పిలిచి పోవయ్యా, అల్లది నీ రమణి ఆయిత్తమై ఉన్నది. కలికి నవ్వులు నీకు కప్పుర వసంతము. నిలిచిన కళలు వెన్నెల వసంతములు. కలికి నవ్వులు నీకు కప్పుర వసంతము. నిలిచిన కళలు వెన్నెల వసంతములు. పలుకుల కొసరులు బంగారు వసంతము. పలుకుల కొసరులు బంగారు వసంతము. బెళకక జాజరాడ పిలిచినయ్యా, అల్లది నీ రమణి ఆయిత్తమై ఉన్నది. పెళ్ళుగా జాజరాడ పిలిచి పోవయ్యా, అల్లది నీ రమణి ఆయిత్తమై ఉన్నది. కేలువట్టి తీసినది కెందామర వసంతము. సాలు పులకలు ముత్యాల వసంతము. కేలువట్టి తీసినది కెందామర వసంతము. సాలు పులకలు ముత్యాల వసంతము. ఈలాగుల శ్రీ వెంకటేశ ఆకే గూడితివి. ఈలాగుల శ్రీ వెంకటేశ ఆకే గూడితివి. పేలరి అయి జాజరాడ పిలిచి పోవయ్యా, అల్లది నీ రమణి ఆయిత్తమై ఉన్నది. పెళ్ళుగా జాజరాడ పిలిచి పోవయ్యా, అల్లది నీ రమణి ఆయిత్తమై ఉన్నది. మహేంద్రాజ సప్తకుల పర్వత విరాజతే హేమకూటాఖ్యాత్ ఇంద్రప్రస్థాత్ నవకిండాత్మకే హరిపురుష కింపురుషైరావధానామింద్రప్రస్థమణక పాంచజన్య సింహలనత్తకే పంచాశత్కోటియోజన విస్తీర్ణ భూమండలే అఖండాత్మకే జంబూద్వీపే భారతవర్షే భరతఖण्डे दण्डकारण्ये प्रजापतिक्षेत्रे समभूमध्यरेखायां श्रीवेङ्कटाचलदिग्भागे कृष्णा कावेर्योर्मध्यप्रदेशे श्री आदिवराहक्षेत्रे वेङ्कटाचले दशपूर्वेषां ध्वजापरेषां तद्वंस्यानां पितॄणां नरकाधिपत्येज्यामोदप्रमोदसम्मोद
वैकुंठाख्य लोकेषु सालोक्य सारूप्य सामीप्य सायुज्य पद हेतु चतुर्विध मोक्ष फल सिद्ध्यर्थम श्री लक्ष्मी नारायण प्रीत्यर्थम आधार शक्ति गौरमावधि ऋग्मणे चत्रिकास्वभावधि कोटिजातुर्लक्ष प्रमाणागे दिव्य वैदिक विधानेन नानाविध शास्त्रोक्त मार्गेण वेदोक्त मार्गेण विघ्नसोक्त प्रकारेण हेमाद्रि कन्यादानास्तु फलाप्राप्त्यर्थं कन्यादानं करिष्ये अस्य श्रीमदादिनारायणस्य अनेककोटिब्रह्माण्डनायकस्य अनन्तकल्याणगुणगणगाम्भीरस्य दिव्यमङ्गलविग्रहस्य शङ्खचक्रगदार्घनन्तकौमोदकी पञ्चायुधरस्य कोटिसूर्यप्रकाशस्य श्रीमदो वैकुण्ठनायकस्य श्रीमद्वैकानस आगमोक्तप्रकारेण आङ्गिरसभारस्पत्यभारद्वाजत्रयाश्रय प्रभरान्वित भारद्वाजगोत्रोद्भवस्य जगत्कारणभूतस्य मूलप्रकृतिभूतविधानेन प्रबद्धमानस्य सङ्घर्षणावधानस्य महाविष्णोः परब्रह्मणो न प्रेम आङ्गिरसभारस्पत्य भारद्वाजत्रयाश्रय प्रभरान्वित भारद्वाजगोत्रोद्भवस्य पञ्चविधवेदो प्रवर्धमानस्य सङ्घर्षणावधानस्य गुणत्रयकर्मणो विधिवशात् उत्पास्थितिलकादमानस्य स्वकीयमानस्य महाविष्णोः परवासुदेव शर्मणः पौत्राय आङ्गिरसभारस्पत्य भारद्वाजत्रयाश्रय प्रभरान्वित भारद्वाजगोत्रोद्भवस्य समस्त देवतानुकिति मणिमकुट द्विमृतपराजित आधारविन्दस्य मत्स्यावताररूपात् भद्रवासुदेवस्य हे महाविष्णोः आदिनारायणशर्मणः पुत्राय आङ्गिरसभारस्पत्य भारद्वाजत्रयाश्रय प्रभरान्वित भारद्वाजगोत्रोद्भवाय भक्तलोक परिपालनाय किरीटकैव्र दिव्यापन शोभिताय कौस्तुभालंकृताय दिव्य माल्याभरण भूषिताय प्रपन्न पारिजाताय निजावताराय स्वर्ण गरुड़ वाहन रूढ़ाय अचिंत्यात्मक यौवन लावण्य तेजो रत्नाकराय सकल वेदासागाध्यायिनौ अखिल लोक पवित्र पुत्राय श्रवण नक्षत्रे मकर राजोजाताय श्री श्रीनिवास पर ब्रह्मणे वाराय चतुर्वेदासागाध्यायी भार्गवतजानाप्तान्वैदुलपञ्चाशिषप्रवरान्वित भार्गवतगोत्रोद्भवे सद्वालङ्कारवते सुराङ्गना संसेवित पादारविन्दां महाविष्णोः वक्षस्थलनिवासिनी आनन्दकलात्मिका मूलप्रकृतिभूताम् उत्तरफल्गुनी नक्षत्रे कन्या राजोजाताय इमां श्रीदेवी नाम्ने कन्यां प्रणीमहे वृणीत्वं दास्यामि चतुर्वेदासागाध्यायी काश्यपावश्चारणत्रयाऋषय प्रवरान्वित काश्यपसगोत्रोद्भवे सर्वालङ्कारवते सुराङ्कना संसेवित पादारविन्दां हे महाविष्णोः अत्यन्तमनोहरीम् अदौ श्यामलाङ्गीं रेवती नक्षत्रे मीनराशो जाताय इमां भूदेवी नाम्ने कन्यां वृणीमहे वृणीत्वं दास्यामि कन्यां कनकसम्पन्नां ब्रह्मलोकजगेशय कन्यां स्वलङ्कृतां ताद्भेदो देलाय सुमेधते दैतोऽहं प्रयस्यामि धर्मकाम्यात् प्रसिद्धेत् विश्वम्भरः सर्वभूताः साक्षात् सर्वदेवताः विश्वमेतभ्यं प्रदास्यामि प्रीणातु कमलापतिः कन्यादानमुहूर्तस्तु मुहूर्तो महान्तो गृह्णन्तु सुमुहूर्तोऽस्तु सुप्रतिष्ठितमस्तु வஸ்திர சமர்ப்பணம் முடிந்து மகா சங்கல்பம் கன்னிகாதானம் என்று சொல்லக்கூடிய மகா சங்கல்பம் முடிந்து மாங்கல்ய பூஜை திருமாங்கல்யத்தை பெருமானுடைய திருமலிலே பூஜித்து மாங்கல்ய தாரணம் என்று சொல்லக்கூடிய பிராட்டியருக்கு சாற்றுகின்ற முறையும் இப்போது நாம் சேவிக்க இருக்கின்றோம். வேதங்கள் 4 என்பதை பார்க்கின்ற பொழுது அதர்வண வேதத்திலே எம்பெருமான் எல்லாம் வல்ல இறைவனை சொல்லும் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தில் எழுத்துக்களை பிரித்து திரு 8 எழுத்து மந்திரம் தியானிப்பவன் பரமாத்மாவுடைய வைகுந்த பாதத்தை அடைகிறான் என்று சொல்லப்படுகிறது. தாமரை கண்ணனான விஷ்ணுவே பல அவதாரங்களை புரிகின்றவன் ஸ்ரீமன் நாராயணன். அதாவது அதர்வண வேதத்திலே விஷ்ணு சூத்திரத்திலே நாராயணனுடைய பெருமைகள் பலவாறாக சொல்லப்படுகின்றது. 1000 தலைகளை உடையவனும் பிரகாசிக்கின்றவனும் எங்கும் கண்களை உடையவனும் உலகத்துக்கெல்லாம் நன்மை செய்பவனும் இந்த உலகமாகவே இருப்பவனும், அப்படி இருந்தாலும் எவ்வித
மாசு மருவும் அற்றவனும் அழிவற்றவனும் எல்லாவற்றிற்கும் மேலானவனும் பரமமூர்த்தியாகிய ஸ்ரீமன் நாராயணனே. இதை அதர்வண வேதத்திலே சொல்லப்படுகின்றது எழுத்துக்காட்டுகளாகும். இந்த அதர்வண வேதத்திலே சொல்லப்படுகின்ற ஸ்ரீமன் நாராயணன் இப்பொழுது நாம் சேவித்துக் கொண்டிருக்கின்றனமே, திருமலையிலே இருக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள், ஸ்ரீனிவாச பெருமாளுடைய திருக்கல்யாண மகோற்சவத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோமே, அந்த பெருமானுடைய பெருமைகளைத்தான் சொல்லுகின்றோம். அப்படி சொல்லுகின்ற பொழுது கேட்கின்ற பக்தர்கள், சேவார்த்திகள் எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தம் கொண்டு எம்பெருமானை உய்ய என்ன வழிகளில் இருப்பதை சிந்திக்க வேண்டும். பெருமானுடைய பெருமைகளையெல்லாம் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் எடுத்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது எம்பெருமானுடைய பெருமைகளை இங்கே சொல்லப்படுகின்ற பொழுது, உலகங்களை எல்லாம் தன் திருவடிகளால் அளந்தவன் விஷ்ணு. உலகங்களை எல்லாம் தன் திருவடிகளால் அளந்தவன் விஷ்ணு. இவனுடைய 3 அடிகளில் அனைத்து உலகங்களும் மறைக்கப்பட்டன. 3 அடிகளிலே அனைத்து உலகமே மறைக்கப்பட்டன. ஆக இப்பொழுது ஸ்ரீனிவாச பெருமானுடைய திருக்கல்யாண வைபவத்தை நாம் சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த 3 அடிகளால் அளக்கப்பட்ட பெருமானுடைய திருவடிகளை நாம் சேவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமானுடைய திருக்கல்யாண வைபவத்தை சேவிக்கின்றோம் என்று சொன்னால், நாம் எவ்வளவு இந்த தருணத்திலே புண்ணியத்தையும் பாக்கியத்தையும் பெற்றவர்கள். விஷ்ணுவே எல்லா உயிர்களையும் காப்பவனாக, யாராலும் வெல்ல முடியாதவனாக, தர்மத்தை காப்பதற்காக அவதரித்திருக்கின்றான் என்று சொன்னால், இப்பொழுது நாம் சேவித்துக் கொண்டிருக்கின்றோமே, ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளுடைய மாங்கல்ய தாரணம், மாங்கல்ய பூஜை நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் அற்புதமாக சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். 2 கண்களால் அவனுடைய திருமுகத்தையும் திருவடியையும் சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். பட்டாடை உடுத்தி கொண்டிருக்கின்ற ஸ்ரீனிவாச பெருமானை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். அங்கே திரௌபதியினுடைய மானத்தை காப்பதற்காக ஓடோடி வந்து கோவிந்தா கண்ணா என்று சொன்னபோது குரல் கொடுத்தவுடனே தனக்கு ஆடை கொடுத்தவன் அல்லவா? அவனுடைய திருமேனி அழகை அலங்கரிப்பதற்கு அங்கே ஆடைகள் எவ்வளவு அழகாகவும், பெருமானுடைய தோள்கள் எவ்வளவு சிறப்புடையதாகவும் அங்கே தோன்றுகிறது என்பதை நாம் சேவிக்கின்ற பொழுது தெரியும். ஆகவே சேவார்த்திகள் எல்லாரும் எம்பெருமானுடைய சேவைகளையும் அவனை கண்ணார காண்கின்ற காட்சியையும் பெற வேண்டும். விஷ்ணுவின் இருப்பிடமே பரமபதம். அவனுடைய இருப்பிடம் பரமபதம். அதை நித்திய சூரிகள் எப்பொழுதும் காண்கிறார்கள். அவனிடத்திலே இருந்து நித்திய சூரிகள் எப்பொழுதும் அந்த பரமபத வாசலிலே இருந்து அவனை எப்பொழுதும் சேவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதைத்தான் குலசேகர ஆழ்வார் கூட அழகாகச் சொல்கிறார். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனே வேங்கடவான் என் கோவிலின் வாசல் அடியாரும் அறம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று அற்புதமாக குலசேகர ஆழ்வார் சாதித்தருளுகிறார். அப்படிப்பட்ட சாதனைக்குரிய ஸ்ரீமன் நாராயணனுடைய சேகாந்தாய கல்யாணதே அனுதேத்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். மாங்கல்யம் தந்துராதேன லோகரக்ஷண ஹேதவே கண்டே பத்னாமி துபஹே சாம்தே மதரதாம் ததம். மாங்கல்யம் தந்துராதேன லோகரக்ஷண ஹேதவே கண்டே பத்னாமி துபஹே சாம்தே மதரதாம் ததம். மாங்கல்யம் தந்துராதேன ஜீவரக்ஷண ஹேதவே கண்டே பத்னாமி துபஹே சாம்தே மதரதாம் ததம். மாங்கல்யம் தந்துராதேன ஜீவரக்ஷண ஹேதவே கண்டே பத்னாமி துபஹே சாம்தே மதரதாம் ததம். மாங்கல்யம் தந்துராதேன ஜீவரக்ஷண ஹேதவே கண்டே பத்னாமி துபஹே சாம்தே மதரதாம் ததம். மாங்கல்யதாரண முகூர்த்தஸ்து முகூர்த்தோ மகாங்கான் கிருண்ணந்து சுமுகூர்த்தோஸ்து சுப்ரதிஷ்டிதமஸ்து.
లక్ష్మీ నారాయణ యోగము ఎట్టుగూడె బెండ్లి యోగమిద్దరికీ నీ వేళ అట్టే లక్ష్మీ నారాయణ యోగము అట్టే లక్ష్మీ నారాయణ యోగము నెలత కమలవాసి నీవు కమలాక్షుడవు పొలతికి నీకు గూడె పొంతనాలు నెలత కమలవాసి నీవు కమలాక్షుడవు పొలతికి నీకు కోడె పొంతనాలు వలుద చక్రవాకాలు వనిత కుచాలు వలుద చక్రవాకాలు వనిత కుచాలు నీవు ఎలమి చక్రాయుధుడవిద్దరికీ తగును ఎట్టుగూడె బెండ్లి యోగమిద్దరికీ నీ వేళ అట్టే లక్ష్మీ నారాయణ యోగము అట్టే లక్ష్మీ నారాయణ యోగము स्वाहा पूर्णमाज स्वाहा रांतरंज स्वाहा रंतरंज स्वाहा ब्रह्मणे स्वाहा इंद्राय स्वाहा अग्निये स्वाहा यमाय स्वाहा नैऋत्ये स्वाहा वरुणाय स्वाहा वायवे स्वाहा कुबेराय स्वाहा ईशानाय स्वाहा ओम भू स्वाहा ओम भुव स्वाहा ओम स्वः स्वाहा ओम भूर्भुवः स्वाहा नमोऽग्नस्ताः गणपते नमोऽग्नस्ताः सरस्वते नमोऽग्नस्ताः जपसो दप्रासावे हस्तदेव देवस्य भगवतो नारायणस्य पदे पुरुषोत्तमस्य श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्वाङ्गकर्वाङ्गपतेन लाजहोमं मुखे अतिथेन न्यस्वाहा हनुमतेन न्यस्वाहा सरस्वतेन न्यस्वाहा देवतो दप्रजवा इमां लाजानामित्यभिघार्य इमां लाजानावपामे साम्राज्यकरणा ज्ञातयो मम स्वाहा इमां लाजानावपामे साम्राज्यकरणान् मम सभ्यं संवदानां ददग्ने तनुमन्यताम् ययं नाद्यो भग्नौ लाजाना वदन्ते दीर्घायुरस्वपतिर्हेदन्ताम् ज्ञातयो मम स्वाहा इमां लाजानावपामे साम्राज्यकरणान् मम सभ्यं संवदानां तदग्ने हनुमन्यताम् ययं नाद्यो भग्नौ लाजाना वदन्ते दीर्घायुरस्वपतिर्हेदन्ताम् ज्ञातयो मम स्वाहा ओम भू स्वाहा ओम भू स्वाहा ओम स्वः स्वाहा ओम भूर्भुवः स्वाहा हरते नमोऽग्नस्ताः हनुमते नमोऽग्नस्ताः सरस्वते नमोऽग्नस्ताः देवसो दप्रासावे हस्तदेव देवस्य
पदे प्रोतोत्तमस्य हेणमासस्वामिनः वैवाहिकोद्वाङ्गपतिनलाजोमान्ते यूनानिक्तः सरलोपप्रायश्चित्तार्थम् अतो देवादवै सोमं मोक्षे अतितेन मन्यस्व हनुमतेन मन्यस्व सरस्वतेन मन्यस्व देवतो दप्रचव अतो देवा अवन्तुनो यतो विष्णोर्वे चक्रमे पृथिव्या सप्तधाम विश्वाः इदं विष्णोर्विचक्रमे त्रेरानि तदे पदं समूढपस्य पागुंसुरे यस्वाः त्रीणि पदावचक्रमे विष्णुर्गोपादाव्यः ततो धर्माणि धारयन् स्वाहा विष्णोर्कर्माणि पश्यते यतो रथानि पद्मते इन्द्रस्य यज्जुस्सखा स्वाहा तद्विष्णोद्यत्परमं पदकं सदा पश्यन्ति सूरयः दिवि वचिक्षुरातु तद्गस्वाहा तद्विप्रासावे पन्यवोजाग्रवां सदते विष्णोद्यत्परमं पदगस्वाहा ॐ भूस्वाहा ॐ भुवस्वाहा ॐ सुवस्वाहा ॐ भूर्भुवस्वस्वाहा अतितेन मुग्धस्ताः हनुमतेन मुग्धस्ताः सरस्वतेन मुग्धस्ताः देवतो दप्रासावे अस्य देवदेवस्य भगवतो नारायणस्य पदे प्रोटोत्तमस्य हेणमासस्वामिनः वैवाहिकोत्वाङ्गैर्वाङ्गपुतेन पृष्टः अन्तो होमं करिष्ये अतितेन मन्यस्व हनुमतेन मन्यस्व सरस्वतेन मन्यस्व देवतो दप्रतुव एतस्य कर्मणोद्वारेरजं यद्वासो निमहाकरो अग्नेष्वा तिष्ठकृत् विद्वांसरधंसो दङ्करोतु स्वाहा अग्नये सुष्ठकृते सुहुताहुतीनां कामनागं समर्थत्रे स्वाहा अग्निये स्वाहा अग्निन्नराय स्वाहा अग्निन्नपतये स्वाहा प्रजापतये स्वाहा इंद्राय स्वाहा विश्वेभ्यो देवेभ्यो स्वाहा सर्वत्रैवानादिष्ट देवदाम विश्वे स्वाहा वास्तुपते नमो वास्तुपतये स्वाहा यन्म आत्मानामिन्दो भूदग्धिर्तत्पुनराहर्जातवेदो विचक्षणे स्वाहा पुनरग्धिर्चक्षुर्दात् पुनरिन्द्रो बृहस्पतिः पुनर्वे अस्वानायुं दन्तपक्षोभ्य स्वाहा इष्टेभ्य स्वाहा वषटनिभ्य स्वाहा वैष्णवनिष्ठे स्वाहा निष्कुज्ये स्वाहा दौरार्घ्ये स्वाहा देवीभ्य स्वाहा तानुभ्य स्वाहा रुध्ये स्वाहा समृद्धे स्वाहा सर्वसमृद्धे स्वाहा आस्यामित्यास्तादम् इमामे वनस्वाहा स्वाहा इंद्राय नमः इंद्राय स्वाहा इंद्राय ब्रह्मे स्वाहा स्वाहा इंद्राय स्वाहा ये स्वाहा नमः स्वाहा मृत्युमे स्वाहा यमस्तदेमे मृत्युर्मे पास्वाहा ब्रह्मणे बुद्धिमे दुर्मे पास्वाहा सप्तवानि सप्तोता प्रदात् भाग्य जन्ति सप्तयो निर्वाण सरस्वा गुरुदेन स्वाहा सुकृतानुमिद्वान् सुकृतेन पूर्णमाहुतमनसा प्रजापतये स्वाहा पूर्णाहुति उत्तमं जुहोमि आद्यसेन इंद्राय जुहोमि स्वाहा पूर्णाजं यहो यत्वा पूर्णाहुति मुहूर्तस्तु मुहूर्तो महान्तो निगृह्णन्तु सुमुहूर्तोऽस्तु अग्निस्तुपदो वेदस्तुपदो योस्तुपदो पृथिवीस्तुपदो ब्रह्माद्यातृप्यन्तान् अदितेन मन्यस्वाः हनुमतेन मन्यस्वाः सरस्वतेन मन्यस्वाः देवतो दप्रासावे पवित्रं पवित्रं मे भूया स्वाहा पूर्णमस्य पूर्णं मे भूया स्वाहा दक्षिणायां वेद्यां तदेद्यां उद्वायाम् अधरायां वे पश्चिमधपरदपनयां दक्षिणधपरदपनयाम् उत्तरधपरदपनयां प्राच्यां विष्णो सदनमसे मारुतयोर बोधे बोधे स्मरे आपोहिष्टामयो भुवास्तानुबोध्य ददातन मयि रणाय चक्षते यो वसवतमो रसस्तस्य भाजयुतेनः उदतेर्वमातरः तस्मादरङ्गममावो यस्य क्षया जन्मनः आपो जनयथा जनः ॐ तमेश्वरस्य नो नाम्य
नमः कार्येन वाचा मनस्येन वा विद्वात्नाम प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मैस्त्रिम नारायणायेति समर्पयामि सर्वं ते श्रीनिवासार्पणमस्तु ब्रह्मादुद्वासयामि सोममुद्वासयामि अग्निमुद्वासयामि आगस्त्यपभगस्य यज्ञेश्वराय नमः गुडफलनिवेदयामि आद्यशेषं समर्पयामि सुप्रेतः सुप्रसन्नो वरदो भवन्तु नित्यमात्राणि समस्तदोषो निर्वृत्यम् अग्निगायत्री जपं करिष्यामि अग्निगायत्री जपं करिष्ये ஓம்பல் என்று சொல்லக்கூடிய மாங்கல்ய தாரணம் முடிந்து பிரதான ஓமம் என்று சொல்லக்கூடிய முதன்மை தழ் முடிந்து வாரணமாயிரம் அடுத்தது தேங்காய் உருட்டுதல் நிகழ்ச்சி நாம் சேவிக்க இருக்கின்றோம். பகவான் மகாவிஷ்ணுனுடைய தன் பக்தர்கள் கேட்டதை கேட்டவுடனே தருவதற்கு விருப்பமுடையவர்கள், ஜீவாத்மாக்களை ஆகிய பசுக்களின் கூட்டத்திற்கு தலைவன். அதனால்தான் அவனுக்கு கோவிந்தன் என்ற பெயர் பெற்றவன். கோ என்று சொன்னால் பசுக்கள். அப்படி பசுக்கள் எல்லாம் அங்கே பசுக்களோடு இருக்கக்கூடியவன், அவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன். இதை பசுக்கூட்டத்திற்கு தலைவன், அதனால்தான் கோவிந்தன் என்ற பெயரை பெற்றான். பிரபஞ்சம் முழுவதிலும் அவன் நீக்கமர நிறைந்திருக்கிறான். ஆகவே இன்று நாம் 4 வேதங்களிலே பார்க்கின்ற பொழுது முக்தர்களால் துதிக்கப்படுபவன் விஷ்ணு, எல்லா உலகங்களையும் படைப்பவன் அவனே. நரசிங்கனாகவும் திரிவிக்கிரமனாகவும் அவன் அங்கே அவதரித்திருக்கிறான். இப்படி பலவிதமான விஷ்ணு சூத்தகம் பகவானை போற்றி சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய இங்கே ஸ்ரீனிவாச பெருமானுடைய திருக்கல்யாண மகோற்சவத்தை நாம் சேவித்திருக்கிறோம். இப்பொழுது மாலை மாற்றுதல் நிகழ்ச்சி. பெருமானுடைய திருத்தோள்களிலிருந்து சாற்றப்பட்ட மாலையை பிராட்டியருக்கும், பிராட்டியர்கள் தோள்களிலே சாற்றப்பட்ட மாலைகளை பெருமானுக்கும் இங்கே சாற்றி அழகு பார்க்கின்றார்கள். அப்படி அழகு பார்த்தவள்தான் ஆண்டாள். அவள் தன்னுடைய பெருமானுக்கு பெரியாழ்வார் தொடுத்து வைத்த மாலையை தன் கழுத்திலே போட்டு அழகு பார்த்து பிறகு பெருமானுக்கு சாற்றிய பெருமை ஆண்டாளுக்கு உண்டு. அதனால் இப்பொழுது அங்கே பிராட்டியினுடைய திருத்தோள்களிலே தங்கப்பட்ட மாலையை பெருமானுக்கு அங்கே அணிவிக்கிறார்கள் அர்ச்சகர் சுவாமிகள். அடுத்தது பார்க்கின்ற பொழுது மாறி மலைமுரஞ்சில் மண்ணிற் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிடித்து வேரி மயிர்வங்க எப்பாடு பேந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கை புறப்பட்டு போதரும் ஆம்போலே நீ பூவைப்பூ வண்ணா உன் கோவில் நின்று இங்கனே போந்தள்ளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளிரும்பாவாய். பெருமானை எப்படி சொல்லப்படுகிறதுன்னா, சிங்கம் எப்படி தன் குகைக்குள்ளே இந்த குளிர்காலத்திலே அடைந்திருக்கிறதோ, அது வெளியிலே வருகின்ற பொழுது தலை நிமிர்ந்து வருகின்ற ஒரு நடைபாவனையை ஆண்டாள் மிக அழகாக சாதித்து காட்டுகிறாள் தன்னுடைய திருப்பாவை பாசுரத்திலே. அப்படிப்பட்ட அழகான எம்பெருமான் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமானுடைய திருக்கல்யாண வைபவத்தை நாம் இன்று சேவிக்கின்றோம். தனுர் மாதத்திலே 22வது நாட்களிலே இங்கே அற்புதமான இந்த சேவையை பெருமான் சாதிக்கின்றார். அப்படி சாதிக்கின்ற ஒரு நிகழ்ச்சியை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் நமக்கு இங்கே ஒளிபரப்பிக் கொண்டிருப்பதை நாம் சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆக பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது வேதங்களில் 4ஆக இருக்கக்கூடிய ரிக்வேத், யசூர், சாம, அதர்வன 4 வேதங்களிலேயும் அவனுடைய பெருமைகளைத்தான் சொல்லப்படுகிறது. இப்பொழுது பிராட்டியரோடு பெருமான் இங்கே நமக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు.
పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు. తలంబ్రాల పెండ్లి కూతురు కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు. బిరుదు పెండెము పెట్టే పెండ్లి కూతురు నెర బిరుదు మగని కంటే పెండ్లి కూతురు. బిరుదు పెండెము పెట్టే పెండ్లి కూతురు నెర బిరుదు మగని కంటే పెండ్లి కూతురు. తిరిదూరినప్పుడే పెండ్లి కూతురు పతి పెరరేచి నిదివో పెండ్లి కూతురు. తిరిదూరినప్పుడే పెండ్లి కూతురు పతి పెరరేచి నిదివో పెండ్లి కూతురు. పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు. శ్రీ వెంకటేశ్వరుడు చేరి విజయము బొంది దేవతలు చూడ దశ దిక్కులకు నేసెను. శ్రీ వెంకటేశ్వరుడు చేరి విజయము బొంది దేవతలు చూడ దశ దిక్కులకు నేసెను. శ్రీ వెంకటేశ్వరుడు చేరి విజయము బొంది ఆరికమ్ము వేసినట్టే అల్ల నరకాసురుపై మేర మీరి రావణుని మీదనేసెను. ఆరికమ్ము వేసినట్టే అల్ల నరకాసురుపై మేర మీరి రావణుని మీదనేసెను. సారపు జలధి మీద జలములింకగనేసెను. సారపు జలధి మీద జలములింకగనేసెను. దారి తప్పకుండను ఏడు తాళ్ళు తెగనేసెను. శ్రీ వెంకటేశ్వరుడు చేరి విజయము బొంది దేవతలు చూడ దశ దిక్కులకు నేసెను. శ్రీ వెంకటేశ్వరుడు చేరి విజయము బొంది
నేసెను మిగుల మెరసి మాయా మృగమునేసెను పగదీరమింటి మీది బాణుని మీద నేసెను మిగుల మెరసి మాయా మృగమునేసెను జగములో రాక్షసుల సంహారముగనేసెను జగములో రాక్షసుల సంహారముగనేసెను నిగిడి రక్త గుండాలు నిండనేసెను శ్రీ వెంకటేశ్వరుడు చేరి విజయము పొంది దేవతలు చూడ దశ దిక్కులకు నేసెను శ్రీ వెంకటేశ్వరుడు చేరి విజయము పొంది ఖరదూషణాదుల కడి ఖండలుగా నేసెను సరుస కుంభ కళ్ళుని చావనేసెను ఖరదూషణాదుల కడి ఖండలుగా నేసెను సరుస కుంభ కళ్ళుని చావనే